பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று திருவண்ணாமலை பச்சையம்மன் கோவில் வரலாறு பற்றி பார்ப்போம். திருவண்ணாமலை என்றாலே நினைவிற்கு வரும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் மட்டுமல்ல, அம்மன் வழிபாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்தான் பச்சையம்மன் கோவில். இந்த கோவில் திருவண்ணாமலை நகரின் பழமையான பகுதிகளில் அமைந்துள்ளது. பச்சையம்மன் சக்தியின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறார். பச்சை என்பது பலம், செழிப்பு, பாதுகாப்பு என்பதை குறிக்கும். பண்டைய காலத்தில் இந்த பகுதி மக்கள் நோய், வறட்சி மற்றும் தீய சக்திகளிலிருந்து காக்கும் தெய்வமாக பச்சையம்மன் வழிபட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. இக்கோவிலில் அம்மன் அமைதியான முகத்துடன் ஆனால் சக்தி நிறைந்த வடிவில் காட்சியளிக்கிறார். குழந்தை பாக்கியம், குடும்ப நலம், நோய் தீர்வு வேண்டி பக்தர்கள் இங்கு சிறப்பு வழிபாடு செய்கிறார்கள். ஆடி மாதம் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இந்த கோவிலில் மிகச் சிறப்பான நாட்களாக கருதப்படுகின்றன. ஆடி திருவிழாவின் போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெறும். திருவண்ணாமலையின் புனித மண்ணில் பக்தர்களுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பையும் வழங்கும் இந்த பச்சையம்மன் கோவில் இன்றும் மக்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. அம்மன் அருள் இருந்தால் எந்த துன்பமும் நம்மை அணுகாது என்பதற்கான ஒரு உயிருள்ள உதாரணம் தான் பச்சையம்மன் கோவில். ஓம் சக்தி பராசக்தி. குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவெல்லாம், சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு சர்வாபிஷங்களும் கொடுப்பவலாம். சந்தனத்தால் அலங்காரம் செய்தவர்க்கு சர்வாபிஷங்களும் கொடுப்பவெல்லாம். தேனால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனம் கொடுப்பவலாம். பாலால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் பல ஜென்ம பாவத்தை போக்குபவலாம். கனியால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் கண்முன்னே வந்து நிற்பவலாம். மனதால் எப்போதும் நினைப்பவர்க்கு அம்பாள் மாங்கல்ய வாக்கியம் கொடுப்பவெல்லாம். மும்முறை வலம் வந்து தொழுபவர்க்கு அம்பாள் முன்னின்று காத்தருள் புரிபவலாம். அடிமேலடி வைத்து அம்மனை வலம் வந்தால் அஷ்டசம்பத்தும் கொடுப்பவெல்லாம். கற்பூர ஜோதியை காண்பவர்க்கு அம்பாள் கைமேல் பலன்களை கொடுப்பவலாம். தீராத வினைகளை தீர்ப்பவலாம். தேவி திருவடி சரணம் சரணம் அம்மா. தீராத வினைகளை தீர்ப்பவலாம். தேவி திருவடி சரணம் சரணம் அம்மா.